அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அந்நஜ்மு நட்சத்திரம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனும் ஆகிய அல்லாஹ்வின் பெயரால் ஓதுகிறேன். விழுந்து மறையும் நட்சத்திரத்தின் மீது சத்தியமாக, நம் தூதராகிய உங்கள் தோழர் வழி தவறிவிடவும் இல்லை, தவறான வழியில் செல்லவும் இல்லை. அவர் தன் விருப்பப்படி எதையும் கூறுவதில்லை. இது அவருக்கு வஹி மூலம் அறிவிக்கப்பட்டதை தவிர வேறு இல்லை. ஜிப்ரீல் என்னும் வலுவான ஆற்றலுடையவர் இதை அவருக்கு கற்றுக் கொடுக்கிறார். அவர் மிக்க ஆத்ம சக்தியுடையவர். அவர் தம் இயற்கை ரூபத்தில் நபி முன் தோன்றினார். அவர் உயர்ந்த வானத்தின் கடைக்கோடியில் இருந்தார். இன்னும் நெருங்கினார். அவர் முன் இறங்கினார். அல்லாஹ் அவருக்கு வஹி மூலம் அறிவித்ததையெல்லாம் அவர் அவனுடைய நபியாகிய அடியாருக்கு அறிவித்தார். நபியுடைய உள்ளம் தான் கண்டதை பற்றி பொய் கூறவில்லை. அவர் கண்டதை பற்றி நீங்கள் சந்தேகித்து அவருடன் தர்க்கிக்கிறீர்களா? நிச்சயமாக அவர் மற்றொரு முறையும் தன்னிடத்தில் ஜிப்ரேல் ஆகிய அவர் இறங்க கண்டிருக்கிறார். சித்ரத்துல் முன்தஹா என்னும் இலந்தை மரத்தின் சமீபத்தில், அதன் சமீபத்தில் தான் நல்லடியார்கள் தங்கும் சொர்க்கம் இருக்கிறது. அந்த மரத்தை மூடியிருந்தவை அதை முற்றிலும் மூடிக்கொண்டன. அதிலிருந்து அவருடைய பார்வை விலகவும் இல்லை, கடக்கவும் இல்லை. அவர் தன் இறைவனின் மிகப்பெரிய அத்தாட்சிகளையெல்லாம் மெய்யாகவே கண்டார். நீங்கள் ஆராதனை செய்யும் லாத் உஜ்ஜா என்னும் சிலைகளை நீங்கள் கவனித்தீர்களா? மற்றொரு மூன்றாவது மனாத் என்னும் சிலைகளை பற்றியும் நீங்கள் சிந்தித்தீர்களா? அவற்றுக்கு ஏதேனும் இத்தகைய சக்தி உண்டா? என்ன, உங்களுக்கு ஆண் மக்கள், அவனுக்கு பெண் மக்களா? அவ்வாறாயின் அது மிக்க அநியாயமான பங்கீடாகும். இவையெல்லாம் நீங்கள் உங்கள் மூதாதையர்களும் வைத்துக்கொண்ட வெறும் பெயர்களை தவிர அவை வணங்க தகுதியானவை இல்லை. அவை வணங்க தகுதியானவை என்பதற்காக அல்லாஹ் உங்களுக்கு இந்த ஆதாரத்தையும் முந்திய வேதத்தையும் இறக்கி வைக்கவில்லை. அவர்கள் தங்கள் மன இச்சைகளையும் வீண் சந்தேகத்தையும் தவிர இறை வேதத்தை பின்பற்றுவது இல்லை. நிச்சயமாக அவர்களுடைய இறைவனிடமிருந்து அவர்களுக்கு நேரான வழி இந்த குர்ஆன் வந்தே இறங்கி இருக்கிறது. எனினும் அதை அவர்கள் பின்பற்றுவதில்லை. மனிதன் விரும்பியதெல்லாம் அவனுக்கு கிடைத்து விடுமா? ஏனென்றால் இம்மையும் மறுமையும் அல்லாஹுக்குரியவனவே. அவன் விரும்பியவர்களுக்கே அவற்றின் பாக்கியத்தை அளிப்பான்.